இவங்களுக்கே சரித்திரம் தெரியல. ஸ்டாலின் அந்த உதயநிதி உங்களுக்கே சரித்திரம் தெரியலன்னு தானே அர்த்தம். இந்திரா காந்தியை ஏன்ப்பா இறக்கிங்கிறீங்க? இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் இந்திரா காந்திக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாம் சரித்திரத்தை படித்தீங்களா? ஒன்றும் படிக்காமல் படம் எடுத்துருது. 1965 தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிக தீவிரமாக நடந்தது. அப்போ இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டரே இல்லை. அப்போ லால் பகதூர் சாஸ்திரி தான் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். நேருவுக்கு அடுத்து லால் பகதூர் சாஸ்திரி வந்தார். இந்திரா காந்தி பிரதமராக வந்தது 1966 ஜனவரி 24. இந்திய எதிர்ப்பு நடந்தது 1965. அந்த அம்மாவை போய் பார்த்துக்கிட்டு ஏன் இந்தி அரக்கி அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை போட்டு அசிங்கப்படுத்தும். அதில் வேடிக்கை என்னென்னா, அரக்கின்னு சொன்ன உடனே காங்கிரஸ்காரனுக்கு ஏன் கோவம் வரலன்னு கேட்குறாங்க. திமுக படத்தில் இந்தி அரக்கின்னு இந்திராந்தியை காமிக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஏன் கோவம் வரல காங்கிரஸ்காரனுக்குன்னா, அரக்கின்னு பரவாயில்ல, இந்திரா காந்தியை பிசாசுன்னு சொன்னால் அவர் கருணாநிதி. அப்போதே காங்கிரஸ்காரன் வாயை திறக்கலையே. இப்போ எமர்ஜென்சி பீரியடில் எல்லாத்தையும் பிடிச்சி கைகால ஓடிச்சார் இந்திரா காந்தி. அந்த டைமில் கருணாநிதி என்ன அறிக்கை விட்டார்? மிசாவை ஏவி விடும் பிசாசுன்னார். மிசா பிசாசு அப்படின்னு ரைமிங்கில் தட்டினார். அப்போ பிசாசுன்னார். காங்கிரஸ்காரன் ஒருத்தனுக்கும் சொல்லணும் வரலையே, அப்பவும் வரல, இன்றைக்கும் வரலையே. அதனால் பிசாசுன்னு சொல்லிவிட்டு இப்போ அரக்கின்னு சொன்னால் அது என்ன பெருசு எது இல்லையே. இதை விட மோசமெல்லாம் திட்டியிருக்காரு. இருந்தாலும் 1-2 பேர்த்துக்கு சொரணம் வந்துச்சு காங்கிரஸில். மாணிக் தாக்கூர் சொல்லிட்டாரு, அந்த படம் டப்பா படம்னு சொல்லிட்டாங்க, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தில் இருந்து அந்த படத்தை பார்க்க விரும்பலை. ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டுங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஒன்றுக்கு லாயக்கு இல்லாத படம்னு அப்படின்ட்டார். அடிச்சிட்டார். அப்புறம் இங்கே காங்கிரஸ்காரனே மோசம்ட்டாங்கன்னா எப்படி ஓடும் படம்?